ஹாய்டா. வி ஒன் ஷாட். அச்சுமா, ஹாப்பி பர்த்டே. நீ கேட்ட ஸ்டோரி தான், பட் நீ கேட்ட மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி லேட் ஆச்சா? ஒரு பயந்துட்டே இருந்தேன். சார் வந்ததுக்கப்புறம் நீ வந்துடுவேன்னு. பரவாயில்ல, சார் வரலவா அப்படி சொல்ல நீங்களும் உள்ளே வந்துடுறீங்க. எதுக்குடி லேட்டு அதுவும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க வி உள்ள வரா. வி வந்து அடுத்த செகண்ட் எல்லாரும் எழுந்து குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கோரஸா ஒரு சவுண்டு கொடுக்க சார் வந்துட்டாரு. சரி நீ எழுந்துருவே. 2 பேரும் எழுந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வி எல்லாரையும் உட்கார சொல்றான். ஸோ உட்கார எழுதுறேன். உங்களை சொல்றான். நீங்க மெதுவாக எழுத நிற்கிறீங்க. வழக்கம் போல லேட்டு. இல்லை சார், நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். உன்னை பார்த்துட்டே தான் வந்தேன். நான் வரத்துக்குள்ளே நீ வந்துட்டேன்னா நீ சீக்கிரமாக வரலல்ல? இல்லை சார், பஸ் லேட் ஆகிடுச்சு. அப்படி சொல்லிட்டு அவன் சேர் எழுந்து போயிட்டு உட்காந்து டெய்லி எந்த ரீசன் தான் வருமா என்ன அவன்கிட்ட இருந்து? இல்லை சார், நாளையிலேருந்து சீக்கிரமாக வந்துடுறேன். இதே கொஸ்டின் டெய்லி உங்ககிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் தலையை குனிஞ்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்க. உட்காரு, அமைதியாக உட்காருங்க. இரிட்டேட் பண்ணுறதுக்கு நீ என் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் புக்கு போட்டுட்டு லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறான். வீக்கு உங்களை பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காதோ, ஏதாவது ஒன்று தீத்திக்கிட்டே இருப்பான். ஸோ வழக்கம் போல தானே அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டீங்க. ஃபன் என்னாச்சா? அப்புறமா சொல்கிறேன். கேன்டீன் போனதுக்கப்புறம் என் மண்டியை வெடிச்சிடும்டி. ஒழுங்க சொல்லு. நீ வேற இந்த இப்போ தாண்டி திட்டு வாங்கின. இன்னும் 1 hour அந்த கேன்டீன் போனதுக்கப்புறம் வயன் விய பார்க்குறீங்க. உன்னை பார்த்தா ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கல? இது போல் பண்ணுறதுனால தான். டிசிப்ளினே இல்லை உங்ககிட்ட. மெதுவாக எழுத நிற்கிறீங்க. படிக்க மாட்டேன், கிளாஸை கவனிக்க மாட்டேன், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், ப்ராஜெக்ட் கொடுத்தா கிளியர் பண்ண மாட்டேன். ஆனால் கடையில் போட வேண்டியதா? எதை பண்ணணுமோ அதை பண்ணுறது கிடையாது. எதை பண்ணக்கூடாதோ அதை கரெக்டாக பண்ணுறேன். சாரி சார். மார்னிங் இந்த சாரி கேட்காம இருந்தேன், கேட்டுட்டேன். ஈலி சாரின்னு ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதி கொண்டு வந்துடுறியா? எதா கேட்டாலும் சாரி. தலையை முடிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வீக்கு உங்களை பிடிக்காது. நீங்கள் சரியாக படிக்கவே மாட்டீங்க. அவன் பார்வைக்கு நீங்கள் ஒரு பேட் கேர்ளாகவே ப்ரொஜெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. உங்களை பார்க்குறதே அவன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவான், திட்டிக்கிட்டே இருப்பான் உங்களை. நீங்கள் தலையை குடிச்சிட்டு நின்றுட்டுருக்க. வி பேக்குங்க டோர்க் சார், பேக்கடு. நீங்கள் அவன் மூஞ்சியை பார்க்குறீங்க. எடுன்னு சொன்னேன். சார் பேக் எடுத்துகிட்டு நிற்க பின்னாடி போ. சார் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரு. வியை பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உன்னால் கெட்டு போயிடுவாங்க. நீ போய் தனியாக உட்காரு போ. நல்லா படிக்கிற மாதிரி முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டேன். திட்ட பேக் எடுத்துகிட்டு பின்னாடி போயிடுறீங்க. சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. பெருசாக எதுக்குமே ஃபீல் பண்ணல, பிகாஸ் டெய்லி வி உங்களை திட்டுறது தான். சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு கேன்டீனில் ஃப்ரெண்டு பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் தான் இருக்காரு தெரியல. நீ எப்படி பேசுகிறேன்? மாதிரி கேன்டீனில் வந்து பேசிக்கலாம் தானே சொன்னேன். நீக்காச்சும் அவர்கிட்ட திட்ட வாங்காமல் இருக்கலாம்னு நினச்சேன். அதுவும் முடியல. சரி பரவாயில்ல விடு. அதான் நீயே சொல்கிறல அவர்கிட்ட டெய்லி திட்டு வாங்குறதுன்னு. சரி விடு. ஆமாம், வீட்டில் என்ன ப்ராப்ளம்? சால்வ் ஆகிடுச்சுல? இல்லையா? ஆமாம் தலையாட்டிங்க. அப்போது கல்யாணம் கன்ஃபார்ம் ஆடி. உங்கள் கண்ணில் இந்த தண்ணியே வந்துடுது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னால கட்டி பிடிச்சிக்கிட்டா. நைட்டு ஃபுல்லாக தாண்டி பயமாகவே இருந்ததா. தெரியும் அம்மா இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அச்சோ வயன், இது ஸ்டாப் பண்ணவே முடியாதா? நீ அப்பாட்ட பேசுறதானடி? பேசிருப்பேன், பட் என்னால் அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வரும்னு தான் சைலண்டாக விட்டுட்டேன். அந்த டே அப்படியே போதும். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. என்னம்மா? வயன், உன் மாமா வந்திருக்காரு பேர், வெளில வா. நான் படிச்சுட்டு இருக்கம்மா. படித்து ஒன்றுத்தையும் நீ கிளிக்க போகிறது கிடையாது, வா அப்படின்னு சொல்ல சரி சொல்லிட்டு ஏந்து நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனா அங்கே உங்க மாமா நிற்கிறாங்க. சம்திங் உங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வயந்தா உனக்கு பிடிக்கும்ல? இல்லை மாமா எனக்கு பிடிக்கும்ல. குடி. சைலண்டாக வாங்கிக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருந்த? படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு என்ன பண்ண போற சொல்லு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நான் உன்னை ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவேன். படிச்சு என்னத்தை கழட்ட போற சொல்லு? உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் இப்படி சொல்லி தான் உங்களை கார்னர் பண்ணுவாங்க. நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. சரி வெளில போகலாமா? எல்லாம் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னனே. நான் உன்னை வெளில போகலாமான்னு கேட்டேன். சரி மாமா போகலாம். நான் போயிட்டு ரெடிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுறேன்.
சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டா நீங்கள் நோன்னு உங்களுக்கு சொல்லவே முடியாமல் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் துடைச்சிட்டு வெளில வர ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கான். மாமா இங்கே என்ன பண்ணுறேன்? அவன் அவங்கள டாப் டு பாட்டம் பார்க்குறான். நல்ல வேலை உள்ளே நீங்கள் ட்ரெஸ் கொண்டு போயிட்டு ட்ரெஸ் போட்டு வெளில வந்திருக்கீங்க. உங்களோட வெத்தர் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டான். அவன் அவங்க கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறீங்க. இங்கே பாரு வெளில போ. ஏய் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம். உங்கள் கிட்ட வரான். மாமாக்கு பாரு கல்யாணம் தான் நடக்க போகுது. கல்யாணம் ஆக போல பாரு. என்ன கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வரியா? இல்லை மாமா நம்மளுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆக போகுதுல. அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு இதில் தான் நான் போட்டுவிட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குல்ல. உங்கள் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்க வர டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்பா வந்துட்டாங்க. போயிட்டு அப்பாவை ஹக் பண்ணிக்க. அப்பா உங்கள் அம்மாவோட தம்பி. அவரு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அவரை பார்க்க ஒன்றும் இல்லை, நானும் என்ன வெளில போகிறோம், அதான் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். அப்பா ஒரு மாதிரி முறைக்கிற. அதான் கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் என்ன? இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, வெளில போ. அவனும் வெளில போயிடுறான். நீங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் மட்டும்ப்பா ப்ளீஸ், அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறேனே. அப்பா அவங்க கைப்பிடிச்ச. அம்மா மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ நல்லா படித்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே அறிய எனக்கு பாரு. நான் தான் யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு நல்லா பாடி. அப்பா மறந்துட்டீங்களா? அம்மா நல்லா படித்தான், யாரும் பிஸ்னஸ் மேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்கப்பா, மறந்துட்டீங்களா? அதனால தானே நான் இப்படி இருக்கேன் அப்படி சொல்ல அப்பா ஹக் பண்ணிக்கினாரு. என்ன பண்ணுறது தெரில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அம்மாவை மீறி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுவேன். அவர் உங்களை ஹக் பண்ணிக்க. அப்பாவோட சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் சைலண்டாக விட்டுட்டீங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்து ஏன் வெளில போகணும், டைம் ஆகுது, போயிட்டு வந்த பிறகு நீங்கள் 2 பேரும் அழுதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்ல அப்பா உங்களை விட நான் போகலப்பா ப்ளீஸ்ப்பா. வயன் டைம் ஆகுது, நீங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா உங்கள் மேலே இதெல்லாம் கை எடுத்துட்டாங்க. போகலாமா? 1 செகண்ட். நீங்கள் மிரர்கிட்ட போயிட்டு ஒரு கிளிப் எடுத்து தலையில் மாட்டிட்டு போயிட்டு வரேன்ப்பா. அமைதியாக நின்றுக்கிறாரு. நீங்கள் வெளில போக ஒயன் 1 நிமிஷம். நீங்களும் உங்கள் மாமாவை திரும்பி பார்க்க ஒயனை நான் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா சொல்லியிருந்தேன், வாப்பலாம். அப்பா உங்கள் கையை பிடிக்க ஓகே இவன் கூட போக வேணான்னு அப்பா ஏதோ பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஆமாப்பா எனக்கும் வலிக்குது, நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம்ப்பா. ட்ராமா, அப்பாவும் பொண்ணு ட்ராமா. சரி ஹாஸ்பிட்டல் போகணும், நானும் வரேன். இங்கே பாரு என் பொண்ணு நான் கூப்பிட்டு போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். அதாயா எங்கே போகிற சொல்லு, நானும் வரேன். நீங்கள் அப்பாவை பார்க்க அப்பா உங்களை பார்க்க அப்படி தான் இருக்கு. நீ எதுக்கு? என் பொண்ணு அவள் உங்கள் பொண்ணு தெரியாத. இன்னும் 10 நாளில் சாரி 9 நாள் எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆக போதும். இன்னும் சும்மா அதே கல்யாணம் ஆக போதும், அதே கிரிஞ்சா இருக்கு. இங்கே பாரு கல்யாணம் ஆக போதும், இன்னும் கல்யாணம் ஆகலை. அவளுக்கு எதுவும் ஸ்டொமக் பெயின், நான் தான் கூப்பிட்டு போவேன், யாரையும் கூட வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு உங்களை கூப்பிட்டு வெளில வந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தீங்க, உங்கள் அப்பா இப்படி சொல்லும் போது அலற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ திங்க் பண்ணிட்டு அமைதியாக நின்றுருக்கான். அப்பா உங்களை கூப்பிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தாச்சு. ஹோட்டல் போகிறீங்க, அப்பா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க. நைட்டு ஃபுல்லாக அப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வீட்டுக்கு வந்தாச்சா நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் நீங்கள் காலேஜ் போவ. இந்த டைம் காலேஜ்குள்ளே நீ உட்காந்துட்ருக்கான். அமைதியாக வெளியே நின்றுட்டுருக்கீங்க. இது ஒரு 1 செகண்ட் சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அமைதியாக நின்றுருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என் கிளாஸ்க்குள்ளே நீ வரக்கூடாது, வெளியே நில்லு, உனக்கு தான் பனிஷ்மெண்ட். ஓகே தான் உங்களுக்கு, நீங்கள் சைலண்டாக நின்றுக்கிறீங்க. என்ன சொன்னாலுமே கொஞ்சம் இப்படியே வச்சுக்கிட்டா நான் உன்னை உள்ள வானும் வந்து கூப்பிட்டுற மாட்டேன். அதுக்கும் அமைதியாக இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே பிடிக்கல, ஓரமாக போய் நில்ல. ஓரமாக வந்துட்டீங்க, பட் சைலண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த காலேஜ்குள்ளே வரும்போது தான் அப்படியா இருக்கும். வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஒரு நாள் கூட நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. காலேஜ்க்கு வந்து இப்படி வெளியே நின்றுந்தாலே உங்களுக்கு போதும். அமைதியாக நின்றுருக்கீங்க. வியோட கிளாஸும் முடியுது. நெக்ஸ்ட்டு அவன் வெளியே வந்து உங்களை பார்க்குறான். சைலண்டாக நின்றுருக்கீங்க. வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம். படிக்கலையே, கிளாஸ் அட்டன் பண்ணலையே, ஏதாவது ஒன்று தோணுதா? அமைதியாக நின்றுருக்கீங்க. எதற்கத்தாலும் இப்படியே நிற்கிறது, அதுக்குமே அமைதியாக தான் இருக்கீங்க. அவன் திட்டி பார்த்துட்டு அங்கிறது கிளம்பிட்டான். இப்படி ஒரு 2-3 டேஸ் அப்படி போகுது. காலேஜில் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப் போகிறீங்க. எல்லோரும் நேம் கொடுக்க ஏய் வயன் உன் நேம் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ராஜெக்டே மார்க் வரும். பரவாயில்ல, மார்க் வந்து மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன்,
உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்தாலும் ஒன்றும் இல்லை, வரலனாலும் ஒன்றும் இல்லை, எப்படியா இருந்தாலும் ஃபெயில் தான் ஆகுவீங்க. சைலண்ட் ஆகிட்டான். ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து அந்த டைமில் காலேஜ் கூட இருக்காது, வீட்டில் இருந்து நீ என்ன பண்ண போகிற? இப்போ அது போலவா காலேஜ் இருக்காதா? எல்லாரும் அங்கே போயிட்டா இங்கே யார் இருப்பா? இப்போதான் உங்களுக்கு ஒன்று தோணுது, உங்களுக்கு காலேஜ்க்கு வந்து வீட்டில் என்னாலும் பரவாயில்ல, சும்மா உட்காந்துருக்கணும். ஸோ காலேஜ் இல்லைனா வீட்டில் அது உங்களுக்கு வேண்டாம். டக்குன்னு எழுது. சார் என் பேரும். நீ வந்து என்ன பண்ண போற? இல்லை சார், ப்ராஜெக்ட் பண்ணி என்ன பண்ண போற? மார்க் எதுவும் ஃபர்ஸ்ட் நீ வாங்குவியா? சார் வந்தாலும் ஒன்று தான், வரலனாலும் ஒன்று தான், அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு? சார் ப்ளீஸ் சார், கிளம்பு. சார் இந்த உன் சீட்டுக்கு போவேன். கண்ணு கழுவிடுச்சு, வீட்டிலலாம் உங்களால இருக்க முடியாது. சார் ப்ளீஸ். ஊர்லயே இல்லையா? அமைதியாக வந்துட்டீங்க, இப்போதான் நிஜமா உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்டே பேர் கொடுத்துருக்கலாமோ அப்படி தோணுது. எவ்வளோ சொல்லியுமே கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்க கண்ணுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது தெரியல, என்னால வீட்டுல தான் இருக்க முடியாது. அப்பா கூட இந்த வீட்டுல எல்லாம் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அவன் கிளாஸ் அழாதா? சரி சொல்ல ஒரு பொண்ணு அவன் ஃப்ரெண்டு காம் பண்ண அழாதா? ஒரு பொண்ணு எல்லாம் தடுச்சுட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓகே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு பார்க்க 3 days என்ஜாய் பண்ணலாம். 3 days-ஆ? அம்மா எப்படி ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவ்வளோ சைலண்ட் ஆகுதா? நான் வேணாலும் உங்க அம்மாட்ட வந்து பேசட்டுமா? அச்சோ வேணாம், அம்மாக்கு இன்னும் கோவம் தான் வரும். அம்மா யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நானே கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டீங்க. 3 days எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்பா இருந்தால் அது ஏதாவது பண்ணி அப்பா விட்டு அம்மா கிட்ட பேச சொல்லலாம். அதெல்லாம் இங்கே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அம்மாவோட ரூமுக்கு போறீங்க. மெய்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. அம்மாவை பார்க்கணும், அவங்க உள்ள விடுறாங்க. நீங்கள் உள்ளே போறீங்க. கொஞ்சம் பேசணுமா? என்ன? ஒரு ட்ரிப் இருக்கு. அவங்க திரும்பி உங்களை பார்க்க 3 days போயிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் சொல்லி முடிக்கிறது இல்லை, அம்மா கிட்ட இருந்து வந்து நோ அப்படி சொல்லாதம்மா. இது மார்க் வாங்கி நீ என்ன பண்ண போற? என் நம்பிய கல்யாணம். ப்ளீஸ்மா ரூமுக்கு போ. ப்ளீஸ் ரூமுக்கு போடி. அவங்க காலி கீழே உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு வாட்டிம்மா ப்ளீஸ்மா, கல்யாணம் ஆக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 3 days என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேனே ப்ளீஸ், ஃபைனலாக கேட்குறம்மா ப்ளீஸ்மா. எனக்கு கெஞ்ச அம்மா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஒரு 3 days ப்ளீஸ். சரி கிளம்பு, வீட்டு கேர்ஃபுல்லாக வந்துடணும். அவ்வளோதான், அம்மா கிட்ட இந்த பெர்மிஷன் வாங்கியாச்சா? நெக்ஸ்ட் காலேஜ் பஸ் வந்துருக்கு, எல்லாரும் போய் ஏறுறீங்க. காலேஜ் பஸ்ஸில் ஹாப்பியாக இருக்கு. 3 days நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, எல்லாரும் டென்ட் போட்டு தங்கியிருக்கீங்க. உங்களை பார்க்குறான், ஃப்ரெண்டு கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்க. வயன் திரும்பி பார்க்குறீங்க. இங்கே பாரு, உன் நேம் எதுக்கு கொடுத்தனா? நீ இப்பயாவது நல்லா படிப்ப, மார்க் வாங்குவந்தான். இங்கே பாரு, நீ என்னோட ஸ்டூடெண்ட், நீ நல்லா படிக்கணும், அது எனக்கு தோணும். ஸோ உனக்கு இருக்க அந்த ஃபைனல் சான்ஸ் இது மட்டும்தான், புரியுதா? இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்ல தலையாட்டிட்டே, ஆமாம் எனக்கு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் திங்க் பண்ணிக்கிறீங்க. தலையாட்டிகிட்டே இருக்க அவன் கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபுட் வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. டைம் எப்படியோ போகுது. எனக்கு இருக்க அந்த பிளேஸ் ரொம்ப டார்க் ஆகுது. ஃப்ரெண்டு கூட எல்லாம் நல்லா பேசி சிரித்து விளையாடி இப்போது நைட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. டார்க்கான பிளேஸு எல்லாருக்குமே ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. மூன் லைட்டில் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டுருக்க இந்த டைம் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு கார்னரில் நின்றுருக்கீங்க, அமைதியாக நின்றுருக்கீங்க. நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? எப்பவுமே டார்ச்சர் பண்ணுற அப்பா அப்படி இருந்தால் கூட எல்லாருமே இப்படி தான் நினச்சிக்கலாம். பட் என் அப்பா எனக்கு வந்து பியூட்டிஃபுல், அவர் மட்டும்தான் என் லைஃப்பில். அதனால மட்டும்தான் இவ்வளோ நாள் நான் அந்த வீட்டில் இருந்தேன். இப்போது அந்த வீட்டு விட்டு வெளில போகணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓடுது. நீங்கள் திரும்பி கேம்பிங் எல்லோரும் இருக்காங்க அங்கே பார்க்குறீங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இன்ஃபேக்ட் கொஞ்சம் பேர்லாம் டான்ஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக நின்றுருக்கீங்க. உங்கள் லைஃபை வெறுத்து போய் நின்றுருக்கீங்க. திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலோட, எனக்கும் நல்ல அப்பா அம்மா இருந்தா நானும் இப்படி தானே இருந்திருப்பேன். அவ்வளோதான், காத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோ டார்க்கான பிளேஸு. கொஞ்ச நேரம் இப்படியே போகுது, நீங்கள் காணோம். உங்கள் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஸ்ட்ரீட்டை கொண்டு போயிட்டு மேம் கிட்ட சொல்ல, அவங்க கொண்டு வந்து வி கிட்ட சொல்ல, விக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவன் டென்ட்டுக்குள்ள இருந்து வெளில தான் வரான். வாயின காணுமா, எங்க போனா? இல்ல சார், இந்த பக்கம் தான் போனா, ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னா, சரி போயிட்டு வருவான்னு விட்டோம். காணும் சார், எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டான். போனவருக்கு ரிட்டர்ன் வர தெரியும், எல்லாரும் இதுக்குள்ள போங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்ப. சார் போயிட்டு ஒரு 1 hour இருக்கும் சார். 1 hour-ஆ? இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க சார். பக்கத்துல எங்காவது போயிருப்பா, ரிட்டர்ன் வந்துருவான்னு நினைச்சோம், இன்னும் வரல. படிக்கத்தான் மாட்டுட்டானா, இது கூட தெரியாது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆறான். சரி இருங்க, இதான் எங்காவது போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்ல, அவங்களும் பிடிச்சி திட்டுறான் நல்லா. நான் 8 o'clock உள்ள போய் ஆக சொன்னேன். டென்ட் விட்டு வெளில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மேமையும் பிடிச்சி கத்துறான். சாரி சார், எல்லாரும் என்ஜாய் பண்ணிருந்தாங்கன்னு. என்ஜாய் இப்ப ரொம்ப முக்கியம், இதுக்கு தான் வந்துமா? சாரி சார். அப்படி அவங்க அமைதியா இருக்காங்க. திரும்பி பார்த்தோம், எந்த பக்கம் போனா? எந்த பக்கம் தான் சார் போனா அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்ட் சைட் அப்படி காத்த பாத்துட்டு வரேன். இன்னும் ஒரு டார்ச் எடுத்துட்டு மொபைல் எடுத்துட்டு அங்க கிளம்புறான். மேமும் சார் கேர்ஃபுல்லா இருங்க, நான் வேணாலும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், காலேஜ் பேர் தான் கெட்டு போகும், நீங்க பாருங்க நான் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க நம்ம இங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை கரெக்டா பாருங்க, இப்பயாவது ஒழுங்கா இவங்கள பாத்துக்கோங்க. எஸ் சார். அவங்களும் சைலண்டா இருக்க. நீங்க போன பிளேஸை நோக்கி வந்துட்டு இருக்கான். டென்ஷனா இருக்கு அவனுக்கு. பேர் போட்டுட்டே தப்பு 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 தப்பு, ஃபைனலா ஒரு சான்ஸ் கொடுத்தோம்ல, அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ள நடந்து வரான். ஒயன் எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். ஒரு சவுண்டுமே கேட்கல. உள்ள வர வர கொஞ்சம் டீப்பா டார்க் ஆகுது. இந்த டார்க்னஸ்ல எங்க தான் போய் தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டே இருக்கான். கொஞ்ச தூரம் தள்ளி உங்க ஸ்லிப்பர் இருக்கு, அவன் அதை கையில எடுத்துட்டு உங்க காலில் அவன் பார்த்துருப்பான். உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் போயிருக்கியா முதல்ல இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வர கொஞ்ச தூரம் தள்ளி உங்க ஸ்கார்ஃப் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறான். கொஞ்ச தூரம் தள்ளி கையில இருக்க பேங்கில் இயரிங்கு, உங்களுக்கு உங்க மாமா போட்டுக்கிட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று கழட்டி போட்டு போயிருக்கீங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த வழியே புதுஸ்டே உங்ககிட்ட வரான். நீங்களா நல்லா டீப்பா உள்ள வந்துட்டீங்க. ஒரு ரிவர் மாதிரி இருக்கு, அங்க நின்றுட்டு இருக்கீங்க. அழகா இருக்கு அந்த பிளேஸ். தண்ணியில கை வைக்கிறீங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த டைம் ஏதோ சவுண்ட் கேக்குது, லிசன் பண்ணிட்டு திரும்பி பார்க்க ஏதோ வெளிச்சமா அப்படி இருக்கு. வீடா நடந்து வரான், அது உங்களுக்கு தெரியல. இந்த டைம் இந்த டார்ச் வேற அப்படின்னு அடிச்சு அதை ஆன் பண்ண ட்ரை பண்றான். முடியல. போச்சா பேட்டரி போச்சா, தூக்கி போட்டான். ஏதோ ஒரு உருவம் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டீங்க. என்னது தெரியல, கருப்பா காட்டுக்குள்ள இவ்வளவு பெருசா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நின்றுருக்க. நடந்து வந்துட்டே இருக்கான். அந்த நடந்து வர அந்த சவுண்டு உங்களுக்கு பயம் பொறுத்தது. கரடியா இருக்குமா இல்ல புலியா இருக்குமா இன்னும் இருக்கும் தெரியலையே. நீங்க அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க அந்த ட்ரீ கிட்டயே. பாக்கெட்குள்ள இருந்து மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்றான். அப்பதான் தெரியுது இது மனுஷன்னு. யாரா இருக்கும் இந்த டைம்ல? இந்த மாதிரி பயத்தோட அங்கேயே நின்றுருக்க. கொஞ்ச தூரம் தள்ளி கீழே உங்க மொபைல் இருக்கு, இதுல இருந்து லைட்டா வெளிச்சம் வருது. அந்த இடத்த பார்த்து ஓடி வரான். அங்க ஒரு பள்ளம் இருக்கு. சொல்ல வரதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி எல்லார மாதிரி போயிட்டான். ஜஸ்ட் மிஸ். ஒரு மரத்தோட அந்த கிளைய புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். டாம் இது வர இந்த மாதிரி ஈர ட்ரை பண்ண குரல் உங்களுக்கு கேட்டுச்சு. சார் தானே அது, அவர் தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சார் சார் நீங்களா? வயா நீங்க தான் இருக்கியா அப்படின்னு கத்துறான். ஆமா சார், அங்க பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கலை லைட்டை புடிச்சுக்கிட்டு உள்ள போற மாதிரி பண்ண சறுக்காவது அவனுக்கு குடுன்னு ஓடி வந்து அவனை கையை பிடிச்சுக்கிட்டீங்க. பார்த்தா அவ்வளவு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கு. நீங்க வந்து அவன் கையை பிடிச்சுக்க. மேல வாங்க சார், கையை வலிக்குது சார். வேண்டுதல் அடி ஜீல மேல வெயிட் பண்ணுங்க சார். அவனை இழுக்க முடியல உங்களால, சேர் வேற சறுக்குது. இவ்வளவு மழை தண்ணி போல அவனை இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, முடியல. இந்த டைம் ஃபோர்ஸா தண்ணி அடிக்க 2 பேரும் அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறீங்க. எங்க போறதுன்னே தெரியல. உங்க கையை மட்டும் விடல, அந்த தண்ணி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு போய் உங்களை ஒரு பிளேஸ்ல தள்ளிடுச்சு. பட் 2 பேரும் அன்கான்சியஸ். எங்க கேம்பிங்ல எல்லாரும் எதுக்கு வந்தாங்களோ அந்த ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் பேருக்குலாம் நீங்களும் ஒன்னும் வரல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? சோ அது தோணிட்டு தான் இருக்கு. பட் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். கண்டிப்பா கூட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கொஞ்சம் தைரியமா இருக்க. மேமும் கண்டிப்பா வயனை கூட்டு வந்துருவான் அந்த அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஆகாம நல்லபடியா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்லயும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. மார்னிங் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறீங்க. என்ன பிளேஸ்ன்னு தெரியல, ஏதோ ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கு. எழுந்து உட்காருங்க. என்னது ஒருவேளை டென்ட்டுக்கு இல்லை, இது டென்ட் மாதிரி தெரியலையே அப்படின்னு எழுந்து பார்க்க பக்கத்துல இருக்கான். வீக்கு நல்லா அடிபட்டிருக்கு. சார் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நீங்க எழுந்து கையை பிடிக்கிறீங்க. அப்படியே படுத்திருக்கான்.
சரி என்ன சார் ஆச்சு? இப்படி நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்க உங்க சவுண்ட் கேட்டு ஒரு 2 பேரும் உள்ள வராங்க. யாருன்னே தெரியல. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அவங்கள பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நீங்க அவங்கள பயத்தோட பாக்க அவங்க உங்ககிட்ட வந்து நீ எழுதிட்டியா உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் புரியல. ஒரு மாதிரி புரியாம அவங்கள பாக்குறீங்க. அவங்களா நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், இது சாப்பிட்டு உனக்கு ஏதோ பெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது பச்சை கலர்ல இருக்கு, என்னது இது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்க அவங்க உங்க காலை பாயிண்ட் பண்ணி உங்க காலை அடிபட்டிருக்கு அதுக்கான மெடிசன் அப்படிங்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ். நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியல, ஆனாலும் ஒரு வாயில போட்டு முழுங்கிக்க. ஓகே இது உன் ஹஸ்பண்டுக்கு கொடு அப்படின்னு வீக்கு எடுத்து வச்சிருந்து ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களே பார்க்க வீக்கு தலையில கையில காலில் அப்படி அவனுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. அவனுக்கு கொடுக்க சொல்றாங்க. அவர் ஏன் எழுந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சைக்கிள்ல கேக்குறீங்க. அவங்களுக்கு புரியுது நீங்க பேசுறது. உங்க காட்டி இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இது கொடுத்தாதான் அவன் எழுந்துப்பான் அப்படின்னு சொல்ல மயக்கத்துல இருக்கான். எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, எழுந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஃபுட் ஏதாவது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொன்னாங்க. ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரீங்க. நான் எங்க இருக்கேன், இது என்ன பிளேஸ், நாங்க எப்படி இங்க வந்தோம், நீங்க நிறைய கேக்குறீங்க. நீங்க கேக்குறீங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. உங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து அந்த மவுண்டன் உங்ககிட்ட காட்டுறாங்க. அங்க வர தண்ணியில தான் நீங்க அடிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிவரும் காட்டுறாங்க. உங்களுக்கு அது புரியுது. சைலண்டா நீங்க அவங்கள பார்க்க இங்கதான் உங்களை தூக்கிட்டு வந்தோம். ஓகே தேங்க்ஸ். ஓகே ஆர்டர் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக உங்களுக்கு புரியுது இந்த மலைவாழ் மக்கள் கிட்டதான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், அவங்க உங்களை சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களால அவங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. நீங்க உள்ள வரீங்க. ஏதோ இவங்க கொடுக்க சொன்னாங்களே, எப்படி கொடுக்கறது, எழுப்பலாமா? ஜஸ்ட் இடுப்பு கட்ட மட்டும்தான் ஏதோ துணி மாதிரி ஏதோ கவர் பண்ணி விட்டுருக்காங்க. ஷர்ட்டே இல்லாம படுத்திருக்கான். கை வச்சு எழுப்பலாமா? ஒரு மாதிரி இருக்கு. சார் சார் நான் சொல்றது கேக்குதான் சார்? அவங்கதான் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது தெரியாம நீங்க அவனை மூடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தலை நல்லா அடிபட்டிருக்கு. தண்ணியில அடிச்சுட்டு வரும்போது நீங்க அவனை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு வாட்டி உங்களை கேர் பண்ணி ஏதாவது இடிக்கிற மாதிரி வந்தாலும் உங்களை பிடிச்சி இழுத்து உங்க கையை மட்டும் விடவே இல்லாம. புரியுது அமைதியா. என்னால எல்லாருக்கும் பேர்டன் இல்ல. சாரி, நான் அந்த கேம்பிங்ல இருந்து தனியா போயிருக்க கூடாது. என்ன தேடி நீங்க இப்படி வந்திருக்க கூடாது. என்னாலதான் இதெல்லாம் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்க. உங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு ஒரு பர்சன் உள்ள வராங்க. அவங்கள பார்த்த உடனே கண்ணெல்லாம் துடைக்க அவங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஆகாது, சும்மா சின்ன காயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு புரியுது. தலையாட்டிக்கிறீங்க சரி அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் அவிய பத்தி உங்ககிட்ட புருஷன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி தான் சொல்றாங்க. பட் உங்களுக்கு அதுக்கு புரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு புரியுது. அது எப்படி சொல்றதுன்னா நல்லாயிடும் அப்படி சொல்றாங்க, அது தெரியுது. உங்க புருஷன் அப்படி சொல்றது உங்களுக்கு புரியல. சரி சொல்லிட்டு அவங்க கொண்டு வர ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் டைம் போகுது. நீங்க அவி முன்னாடி உட்காந்துருக்கீங்க. பொறுமையா எழுதுக்கிறான். அவன் தலையை பிடிச்சிட்டு எழுதுக்கிறான். சார் சார் எழுதுட்டீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவி கிட்ட வர இவன் என்னாச்சு உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். எனக்கு ஒண்ணும் இல்லை சார். மொயிறு திருடி எங்கிறது வந்த அப்படின்னு கத்துறான், திட்டுறான், பயங்கரமா கத்துறான். தேடி ஒரு ஆள் வரணுமா, இதுக்கு நீ லாக்கி இல்ல, நீ விட்டு வந்துடணும், விட்டு போயிருக்கலாம்ல சார். சென்டிமெண்டெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எதுக்கடி வந்த அவனை பாக்குறீங்க, எதுக்கு வந்தான்னு கேக்குறேன் அப்படின்னு கை பிடிச்ச ஒரு மாதிரி முருக. இது சார் எதுக்கு வந்த தெரியாமன்னு சொல்லாதா, தெரிஞ்சேதான் வந்திருக்க. எல்லாத்தையும் வேர் பண்ணதெல்லாம் கழட்டி போட்டு மிஸ் ஆக நான் தான் கிடைச்சனா, உனக்கு தெரியாதா? நீ இன்னும் சின்ன குழந்தையா? உனக்கு அப்படி எங்காவது போய் தோழனா உங்க வீட்டுல இருந்து போறதுன்னு எதுக்கடி நான் கூட்டு வரும்போது இங்க இருந்து கிளம்புற? நீங்க வீய பாக்க கூட்டு போறேன்னு நான் சைன் பண்ணி உன்னை வெளில கூட்டு வந்தேன். என் கூட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நோ அப்படின்னு பல்ல கடிக்க. சாரி சார். சாரி அசால்ட்டா யூஸ் பண்ற சாரியே. உங்க கண்ணே கலங்குது. அமைதியா தானே குளிச்சுட்டு உட்காந்துருக்க. திட்டிட்டே இருந்துட்டு இப்பதான் உங்களை பாக்குறான். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வேற மாதிரி இருக்கு. என்னதெல்லாம் நீங்க வீய பாக்குறீங்க? என்னடி ட்ரெஸ் இது? இல்ல எங்க இந்த ட்ரெஸ் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாரி சார் அப்படி சொல்ல இப்பதான் அவனை பாக்குறான். என்னதோ அப்படிங்கிற மாதிரி வேகமா எழுதுக்க. சார் இப்போ நம்ம அந்த மலையில இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்க
இவங்க தான் நம்மள சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வெளியே பர்சன்லாம் நடந்து போயிட்டு அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள காட்ட அவ லைட்டா பெண்ட் பண்ணி அது என்ட்ரன்ஸ் வாசக்கா ரொம்ப குட்டியா இருக்கு. அவன் பெண்ட் பண்ணி வெளில இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறான். இங்க தான் கூட்டு வந்திருக்காங்க சார். அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு உங்க கொடுத்த மெடிசன் எடுத்து வந்து கொடுக்க இது சாப்பிட்டு சொன்னாங்க. என்ன கருமாது வீட்டுக்கு போய் போடு சரி வாங்கிட்டு வா சீக்கிரம் கிளம்பலாம். சார் நம்ம பேசுறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியலையே சார். என்ன? ஆமா நீங்களே பேசி என் மொபைல் அங்க சார் எதுவுமே நம்மள்ட்ட இல்ல சார். என்னடி வளரியா நீ அப்படிங்கிற மாதிரி கடுப்புல உங்ககிட்ட வர பாஷையே தெரியாம ஏதோ பேசிட்டு ஒரு பர்சன் வர வி டேர்ன் பண்ணி அந்த பர்சனை பார்க்க அவனும் வி மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கான். இப்போ கிட்ட மட்டும் என் மொபைல் எங்க என் ட்ரெஸ் எங்க நான் கிளம்பணும் என்னை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச 2 வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க இதை மட்டும் தான் கிடைக்கும் இதை மட்டும் தான் சாப்பிட முடியும் இன்னைக்கு ஏதோ ஃபுட் கூட கிடைக்கல இங்க ஃபுல்லா மழை வந்துட்டு இருக்கு அதனால கிடைக்கல இதை வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். வாழைப்பழம் எனக்கு வேண்டாம் என் மொபைல் வேணும் எனக்கு என் ட்ரெஸ் என்னோட வாலெட்ல தேவி நிறைய பேச வாழைப்பழத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு தான். ஸோ நீ வேணாம்னு சொன்ன உடனே கொண்டு போயிட்டான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடி இங்கிலீஷ்ல தொசு புசுன்னு பேசிட்டு போற உங்களுக்கு இங்க சரி போறது பட் சைலண்டா நின்றுக்கீங்க. அவன் இங்கிலீஷ்ல பேச அவன் லைட்டா ஒரு ஸ்மைலோட அந்த ஆள் பேசுறது வாழைப்பழம் இன்னைக்கு தான் கிடைச்சது வேற எதனால வேணும்னா வெயிட் பண்ணுங்க அது கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பிடுறான். ஓ காட் இவங்க கிட்ட பேசி என்ன பண்றது நல்லா வந்து மூத்திக்கிட்டேன் டார்ச்சுங்க ஏதாச்சும் பாத்தியா சார் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். என் பர்ஸ்ல மணி வச்சிருந்தாண்டி கிட்ட இருக்க எல்லா காசையும் அதுலதான் வச்சிருந்தேன் எல்லாருக்கும் என்ன சார் நம்ம கிட்ட எதுவும் உன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர இவன் போன அதே பர்சன் வேற எதையும் கொண்டு வந்து இதை சாப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் வேணாம் என் மொபைல் வேணும் பர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கேன். இவனுக்கு இதுவும் வேணாம் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க அகன் கொண்டு போயிடுறாங்க. சார் கொடுக்கறத சாப்பிட்டுங்க சார் இல்லைன்னா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. என்ன பார்த்தா அப்படி இருக்கு சாப்பாடு இல்ல சார் நான் அப்படி சொல்லல மழை பெஞ்சிட்டே இருக்கு நீங்க வேணாலும் வெளியே போய் பாருங்கல்ல நல்லா ஃப்ளட் வந்திருக்கு எங்க இருந்து நம்மளால போக முடியாது சார். போக முடியாதா? என்ன வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கேன் ஏதாவது? அது இல்ல சார் கிளம்பிங்கிறது போலாம் கையை பிடிச்சது வெளில எடுத்துட்டு வர அந்த மக்கள்லாம் இங்க இருந்து போக முடியாத ஆத்துல இருந்து தண்ணி ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்க சார் போக முடியாதுன்னு சொல்றாங்க சார். அவங்க பாஷை எல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது சார்? கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். சார் போக முடியாது சார் நம்மளே தண்ணியில அடிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். வேக கால் வலிக்குது ரொம்ப தூரம் நடக்க முடியல அவன் கால் ரொம்ப அடிபட்டிருக்கு அங்க இருக்க ரத்தம் கூட வருது சார் ரத்தம் வருது சார் என்ன சார் பண்றீங்க? எனக்கு வலிச்சா நான் பாத்துப்பேன் புரியுதா என் மேல உனக்கு அக்கறை வேண்டாம் போலாம். கையை பிடிச்சு டவுனுக்கு வரைக்கும் வந்துட்டான் பார்த்தா அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு அப்படி நின்ட்டான். ஆல்ரெடி வந்து பாத்துட்டேன் சார் இதுக்கு மிஞ்சி போக முடியாது எப்போ நிக்குதோ அப்பதான் சார் போக முடியும். கடுப்பாது அவனுக்கு எல்லாம் ஒன்னாலதான் அவங்கள பார்க்க ஒரு பாவம் போல அவங்கள பாக்குறீங்க சார் போக முடியாது. அகைன் அந்த ஊருக்குள்ளேயே வரீங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்க பர்சன் மட்டும் இங்கதான் இருக்க முடியும் இங்க இருந்து உங்களால போக முடியாது மழை நிக்கிற வரைக்கும் அப்படி சொல்ல நீங்க வீய பாக்குறீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மழை நிக்கிற வரைக்கும் எல்லாம் எனக்கே புரியுது அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பா இல்லையா அந்த ரூமுக்குள்ள போயிட்டான். நீங்க சாரி அவர் கொஞ்சம் அப்படிதான் கோவம் வரும் அப்பெல்லாம் நீங்க நிறைய பேச பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எல்லாருமே ஸ்வீட்டா தான் இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்க அம்மா அப்பா அவங்க குழந்தைங்கள அவங்க அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க நீங்க அமைதியா எல்லாரையும் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கு ஒரு அஃபெக்ஷனா ஏன் நம்ம எங்க பொருந்திருக்க கூடாது அப்படி தோணுது. அந்த டே அப்படி நைட் டைம் வீக்கு பயங்கரமா பசிக்குது குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த ரூமுக்குள்ளே நடந்துட்டே இருக்கா அது கிட்டத்தட்ட குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அவன் நடந்து இன்னுமே அவனுக்கு பசிக்கதான் ஆரம்பிக்குது. நீங்க சார் என்னாச்சு படுக்கலையா? என்னடி அசால்ட்டா சொல்ற படுக்கலையான்னு பண்ண வேலைக்கு கத்த வர படுத்துக்கிட்டீங்க. திமுரு அதிகமாயிடுச்சு உனக்கு நாளைக்கு போறோண்டி நாளைக்கு எங்கிறது கிளம்பலாம். பசிக்குது அவனுக்கு தூக்கமே வரல நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை நடக்கிற சோண்டி இப்படி கேக்குது இதுல உங்களுக்குமே தூக்கம் வரல எதுக்கு இவரு இப்படி நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீயே பாத்துட்டு இருக்க வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. சார் பசிக்குதா சொன்னா பசிக்குதுன்னு சொன்னா சாரி சார் சைலண்ட் ஆயிடுறீங்க. அவனுக்கு பசிக்குது பசினால தூக்கம் கூட வரல உங்களுக்கு நல்லா புரியுது சைலண்டா இருக்கீங்க ஒரு மாதிரி அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு
காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு தூரம் நடந்து அவ்வளவு நேரம் நடந்திருக்கான், அதனால அவனுக்கு காலெல்லாம் வலிக்குது. நீங்க வெளில போறீங்க, என் போன உடனே அந்த மக் மாதிரி இருக்கு, உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்க ஃபுல்லா தண்ணியும் குடிச்சிட்டான். அதனால அவனுக்கு பசி தீரல. சாப்பாடு வேணும் அவனுக்கு. வாழைப்பழம் கொடுக்கும் போதே தின்னு இருக்கு. தப்பு பண்ணிட்டோமே அவங்க வரைக்கும் நீ இப்படி சாப்பிடாமலாம் இருந்ததே கிடையாதுல்ல நீங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு என்னதுக்க அவன் முன்னாடி நீங்க அவங்க மூஞ்ச பாக்குறான். சாப்பிட்டு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க சாப்பாடு வேணான்னு 2 வாட்டி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு வச்சிருந்தேன். பசிக்குது, சாப்பாடையும் பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். வாங்கி நீங்கள் வேகமாக சாப்பிட்றோம், சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. பசிக்குது தான் போல அப்படிங்கிற மாதிரி விக்கி கிடிச்சு வேற அவனுக்கு 3 நிமிஷம் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு தண்ணிலாம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வா இப்போதான் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ண பட்டமாக அவன் மூஞ்சிலே தெரியுது. கொடுங்க ரைட்டா, உங்ககிட்ட கொடுக்க நீங்களும் அதை கொண்டு போயிடுறீங்க. டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த ஃபுட்டு, நல்லா இருக்கு. ஸோ இப்போ போயிட்டு அவன் பிளேஸில் படுத்துக்கிட்டான். அவங்க 2 பேருக்கும் சேர்த்து போர்வை மாதிரி இல்லோ மாதிரி சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தனியாக வந்து தரையில் படுத்துக்க கொஞ்ச நேரம் கொண்டு வந்து உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் போய் நார்மலாக படுத்துக்கிட்டான். அந்த நைட் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே ஷர்ட் ஆனால் எங்கே இருக்குன்னு கேள்வி, இப்படியே இருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஷர்ட்லாம் கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அங்கே தெரியுதுல, அங்கே தான் நம்ம இருந்தோமா, அவ்வளோ தூரம் நம்மளை தூக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சைலண்டாக இருக்கா, இன்னைக்காவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளில வர அந்த மக்களுக்கு அவங்க தான் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வராங்க. இன்னைக்காவது போகலாமா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச வர 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த மழை நிற்கும், அப்போதான் நீங்களால் போக முடியும் அப்படி சொல்ல 2 பேருக்குமே புரியல. 2 நாளா? ஆமாம் தலையாச்சாங்க. 2 நாள் எப்படி போயன் அமைதியாக இருக்கீங்க, வழி இல்லை இருந்துதான் ஆகணும். இந்த டைம் வேலை பார்க்க வீயும் கூட்டு போயிட்டாங்க, கொண்டு வர எல்லாரும் போய் கொண்டு வரணும் இல்லையா, வீயும் கூட்டு போயிட்டாங்க. கேர்ள்ஸ்லாம் உங்க வீட்டில் இருக்க, நீங்களும் போய் வீட்டில் இருக்கீங்க. வீக்காக்க வெயிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி 3 நாள் இங்கேயே தான் இருக்கீங்க. அது 3 days அப்படியே போதும். வெளில போகிறான், அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஃபுட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஈவினிங் நைட்டு போல வீட்டுக்கு வரான். வீயும் வர உங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கான். சாப்பிட்றீங்க, இன்னைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, இங்கேயே தங்கிடலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அவன் போல வீயை பார்க்க பிரைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். போகலாம், மூச்சு எழுத்து விட்டுட்டு ட்ரெஸ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, என்னடி பண்ணுறது இப்போ சொல்ல, இப்போ ஒரு பர்சனும் உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிச்சு போயிருக்கு, எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இது எங்கே இருந்தது, நீங்களும் அவங்கள பார்க்க உங்க வீட்டு வரும்போது உங்க மேல இருந்தது கழிச்சணும் கிழிஞ்சு போயிருக்கு, அதனால நாங்க வச்சிருந்தோம், வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சிருந்தோம் அப்படி சொல்றாங்க. நீ உங்களை திரும்பி பாக்குறான். இல்ல சார், அவங்க சொன்னது எனக்கு புரியல, கழட்டிட்டோன்னு சொன்னாங்க, தூக்கி போட்டிருப்பாங்க போலன்னு நினைச்சேன். 3 நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்தடி நான். சாரி, வெளியே போ, ட்ரெஸ் மாற்றோம். வெளியே வந்துடுறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். நீங்க ட்ரெஸ் கழட்டிட்டு தூக்கி போட்டுன்னு சொன்னீங்க, ட்ரெஸ் உங்கள்கிட்ட இருந்துதா அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட கேட்க அவங்க சிரிக்கிறாங்க. நம்ம சொன்னது புரியல போல, சைலண்டா இருக்கீங்க. நீ ஏன் வெளில வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க இல்ல புரியல, உள்ள போயிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் காட்ட, அதுவா உள்ள சார் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்களே பார்க்க உன் புருஷன் தானே ட்ரெஸ் மாத்தினா என்ன புருஷனா புரியல அப்படி சொல்ல அவங்க கழுத காட்டி உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் நீ அவரு ட்ரெஸ் பண்ணும்போது வெளில வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கும் போது இப்போ புரியுது. அப்படியா? இல்லை அவர் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அவரு என்னோட சார். அவங்க ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாங்க. என்னாச்சு, எதுக்கு உங்கள் மூஞ்சிலாம் இப்படி சேஞ்ச் ஆகுதா அப்படி சொல்லிருக்க. வெளில வரான். சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படி சொல்ல சரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஷர்ட்லாம் இன் பண்ணிட்டே ஸ்லீவ்ஸ்லாம் மடிச்சு விட்டுட்டு அங்கே இருக்க ஆளுங்களாம் ஒரு மாதிரி வியடா பார்க்க கழுத்துக்கு நைஃப் வருது. என்னன்னே புரியாமல் அவன் பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, 3 days ஒன்றா இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு தப்பு மாதிரி அப்படி தோணுது. உங்க கையமையான்னு எதுவும் பேச வீக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. அவங்க தான் அத்தனை பேர் இருக்காங்களே, ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. இதெல்லாம் எதுவும் தெரியாம நீங்க உள்ள டெஸ்டின் பண்றீங்க. வீக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வீக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பேசிட்டு இருக்கீங்க, அவ என்னோட ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, ப்ளீஸ் எங்களுக்கு விட்டுருங்க, ஸ்மூத்தா போய்க்கிறோம்
முடியவே முடியாது, கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க போட்டுக்கிட்டேன் சார், போலாமா அப்படிங்கிற மாதிரி வெளில வர வீ லாக் ஆயிருக்கான். ஒரு மாதிரி புரியாம பார்த்துட்டுமா நீங்க என்னாச்சு சார்? ஏய் ஏன்டி சொல்லி வச்சேன் உங்கள்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? இன்னும் சொல்லி வச்சிருக்க, உன் புருஷன் சொன்னியா இவங்கள்ட்ட? இல்லையே சார். ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணாதான் இங்க இருந்து கிளம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி டீமோட ஹெட் வந்து நிக்க, சார் என்ன சார் நடக்குதுங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். நீங்க ஒரு மாதிரி அந்த ஹெட்டை பார்க்க அவர் உங்க தலையில கை வச்சு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், உன் கல்யாணத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேச உங்களுக்கு எதுவும் புரியல. வீ திரும்பி என்னடி சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் நீ பண்ணதா? சார் எனக்கு எதுவுமே தெரியல சார், இவர் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அப்படி சொல்ல வீ கிட்ட தாலி கொண்டு வந்து கொடுத்து கட்ட சொல்ல வீ பல்ல கடிச்சிட்டு உங்களை பாக்குறான். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நீங்க ஒரு மாதிரி வீய பார்க்க, வீ உங்களை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அனுப்பி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் கட்டி கூண்டு மாதிரி இருக்கு, அதுல லாக் பண்ண போக்கு. சார் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். உங்களை பல்ல கடிச்சிட்டு உங்ககிட்ட வர அடிக்கதான் வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீய லாக் பண்ண நீங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. சாரி சார், சாரி, இருங்க நான் ஏதாவது பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு திரும்ப வீ பர்சன் கிட்ட இருந்து தாலிய கரெக்டுன்னு இழுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க ஒரு மாதிரி வீய பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இருந்து ஒரே சவுண்டு, அவங்க தலையிலலாம் பூ வந்து விழுது. நீங்க வீ பார்த்துட்டே இருக்கீங்க. வீ கட்டி முடிச்சுட்டு போதுமா உங்கிறது போலாம்ல சொல்ல, கண்டிப்பா போடலாம், ரெண்டு பேரும் நாங்களும் கூட்டு போய் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வீ கட்டுப்புள்ள உங்களை திரும்பி பாக்குறான். நீங்க அமைதியா நின்றுருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படி தோணுது. இந்த ஊருக்குள்ள இருந்து அவங்களே உங்களை கூட்டு வந்து எஜ்ஜில் விட்டுட்டு வழியை மட்டும் சொல்லிட்டு போக நீங்க வீய பாக்குறீங்க. வீ எதுவுமே பேசல உங்ககிட்ட. அங்கிருந்து நடக்குறான். அமைதியா அவன் பின்னாடி நடந்து வரீங்க. அடிக்கடிக்கு உங்க கழுத்துல இருக்க அந்த தாலியை மட்டும் பாத்துக்கிறீங்க. அவனுக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, குச்சி மறந்து போச்சு. பிடிச்சிட்டு கரெக்டா அந்த கேம்பிங்க்கே வந்துட அவன் பின்னாடி ஹிட் ஆயிட்டு அப்படியே நின்றுங்க. பிகாஸ் அவன் நின்றுட்டான். ஹிட் ஆயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போக வீ உங்களை பாக்குறான். நீங்க அவனை பாக்குறீங்க. சாரி சார், கேம்பிங்கிட்ட வந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படி சொல்ல நீங்க உங்க தாலி எடுத்து உள்ளெல்லாம் போட்டு கவர் பண்ண வீ சைலண்டா பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்குள்ள அந்த டாக் எதுவுமே இல்லை, ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. போதும் 2/2 ஒரே பாட்டில் முடிக்கலன்னு நினைச்சேன், முடியல. நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம், பாய்.